ॐ पुरोजीति वो अंधसः सुताय मादयित्नवे अपश्वानं शनतिष्ठन सकायो दीर्घजिह्वयं स्वाहा. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது சாமவேதம் பூர்வார்ச்சிக பவமானம் காண்டம். சாமவேத மந்திரம் நம்பர் 545. இறைவன் இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாரு? சகாயஹனா இறைவன் நம்மளை சகாயன்னு சொல்கிறார். சகாயனா நண்பன். ஒரு நண்பனுக்கு எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இறைவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அட்வைஸ் பண்ணுறாருங்கிறது ரொம்ப முக்கியம். நீ அந்தசஹ மாதயித்னவே சுதாய, அதாவது நீ இறைவனை தியானம் பண்ணணும்னா இறைவன் தியானத்திற்கு உகந்தவன். இறைவனை தவிர நம்ம வேற எந்த விஷயத்தையும் தியானம் பண்ணக்கூடாது. தியானம் பண்ணும்பொழுது, உபாசனை செய்யும்பொழுது, ஹோமம் செய்யும்பொழுது, யோகாபியாசம் செய்யும்பொழுது இறைவனை தவிர வேறு எந்த விஷயமும் தியானத்தில் இருக்கக்கூடாது. ஸோ தியானம் ஒழுங்காக நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சீக்ரெட்டாக இங்கே இறைவன் சொல்கிறாரு. ஸ்வானம் தீர்க்க ஜிஹ்வயம். தீர்க்க ஜிஹ்வியானா நாக்கு பாருங்கள். ஸ்வானம்னா நாயோட நாக்கு பார்த்திங்கன்னா, நாயோட நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கும். மனுஷனுடைய நாக்கும் நாயோட நாக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா நாயோட நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், தொங்குன்னு இருக்கும். வீட்டில் நாய் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்கள் பக்கத்தில் நின்று நாக்கு தொங்க போட்டுன்னு இருக்கும். அது வாயிலேருந்து எச்ச ஊறும். அதுக்கு வேணும் அந்த சாப்பாடு. ஒரு துண்டு போட்டிங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். தீர்க்க ஜிஹ்வயம் ஸ்வானம். ஸோ நாயோடைய நாக்கு எவ்வளோ தீர்க்கமாக இருக்கோ, தீர்க்கம்னா பெருசாக இருக்குது. ஏன் அது பெருசாக இருக்குன்னா அது அலையிறது, சாப்பாட்டுக்கு அலையிறது. ஸோ அந்த மாதிரி இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி நாய் அதோடைய உணவுக்கு அலைஞ்சுட்டு இருக்கோ, அதை நாக்கை தொங்க போட்டுண்டு, அந்த மாதிரி நீ உன்னுடைய இந்திரியங்களை வெளியில் தொங்க போட்டுருக்க. உன்னுடைய இந்திரியங்களை எப்போ காமம் கிடைக்கும், எப்போ என்னுடைய இந்திரிய விஷயங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், எப்போ என்னுடைய கண்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், என்னுடைய தோள்களுக்கு, முக்கியமாக தோல், ஸ்கின். ஸோ அந்த மாதிரி நீ ஒரு மிருகம் மாதிரி நீ நடந்துட்டேன்னா உனக்கு எப்படி தியானம் வரும்? சிம்பிளாக இறைவன் அதான் சொல்கிறார். இறைவன் ஒரு நண்பன் மாதிரி இங்கே அட்வைஸ் பண்ணுறாரு. சகாயஹ தீர்க்க ஜிஹ்வயம் ஸ்வானம். நாய் குணத்தை உற்று. நாய் மிருகம், அது தன்னுடைய குணத்தை விட முடியாது. ஆனால் நீ மனுஷன். நம்மளுடைய சுபாவத்தை, சுபாவம்னா ஆக்சுவலாக ஹேபிட். சுபாவம்னா கரெக்டான பொருள் சொல்ல போனோன்னா ஹேபிட். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்க முடியும். சுபாவம், ஜீவாத்மாவுடைய சுபாவம் மாறாது. ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது ஹேபிட்ஸை நம்ம மாற்றிக்க முடியும். நம்மளுடைய ஹேபிட் என்ன இருக்குது இன்றைக்கி? நம்மளுடைய ஹேபிட் கண்ணுக்கு சுவை தேடுறோம், காதுக்கு சுவை தேடுறோம், நாக்குக்கு சுவை தேடுறோம், தோள்களுக்கு முக்கியமாக இன்றைக்கி நம்ம மாட்டின்னு இருக்கிறது மெயினாக சென்சுவாலிட்டி, காமத்தில் மாட்டின்னு இருக்கோம், தோள்களுக்கு. ஸோ இறைவன் அதான் சொல்கிறாரு, ஸ்வானம் சனதிஷ்டனா அதை அழித்து விடு. ஒரு நிமிஷம், இந்த ஹோமகுண்டம் அணைஞ்சிருச்சு, ஒரு நிமிஷம். ஹோமம் செய்யும்பொழுது நெருப்பு அக்னி அணைஞ்சிருத்துனா அபசகுணம்லாம் கிடையாது. ஹோமம் செய்யும்பொழுது நெருப்பு அணையிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். காற்றடிக்குது, சரியாக நெய் விடலை, சரியாக கட்டை குச்சி வைக்கலன்னா அணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஷனதிஷ்டனா அந்த சுபாவத்தை அழித்திடு. அப்படி அழித்தனா என்ன ஆகுனா, அந்தசக மாதயித்னவே, உனக்கு ஹர்ஷித்னா உனக்கு இறைவன் சுகத்தை அளிப்பார். நீ தியானம் செய்யும்பொழுது அந்தசக
தியானத்தில் நீ உட்கார்ந்து பரமாத்மா இறைவனுடைய தியானம் செய்யும்பொழுது உனக்கு மனசுக்குள்ள ஆனந்தத்தை அளிப்பார். எந்த மனுஷனுக்கு இந்திரிய கட்டுப்பாடு இல்லையோ அந்த மனுஷனுக்கு இன்னி வரைக்கும் தியானத்தில் சுகம் வந்திருக்காரு. என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், தியானத்தில் ஆனந்தம் எப்போ பிறக்கும்னா எப்போ நம்மளுடைய இந்திரியங்கள் கட்டுப்பாடோடு இருக்கோ அப்போ தான் ஆனந்தம் பிறக்கும். ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே இறைவன் சொல்கிறாரு, ஏன் நீ தியானம் செஞ்சு கூட உனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ஆனந்தம் பிறக்கவில்லை? ஏன்னா நம்ம நாய் நாக்க தொங்க போடுற மாதிரி நம்மளுடைய இந்திரியங்களை அப்படி அலையிறோம். இது காமத்துக்கு மட்டும் இல்லை, காமத்தை விட்டுருங்க. காமங்கிறது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். இப்போ பிரம்மச்சாரி, அதாவது ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்காங்க, சில பேர் காம வாசனைகளாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் தியானம் செஞ்சால் ஏன் அவங்களுக்கும் தியானத்தில் சுகம் கிடைக்கலன்னா, ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, டான்ஸ் ஆடுறது, அதுவும் ஸ்வானம் தீர்க்க ஜிவ்யம் தான். அதுவும் நம்ம காமத்தில் அதுவும் ஒரு வாசனை தான், காம வாசனை மாதிரி தான். ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, புரோஜீதி சுதாயனா ஆனந்த ரசம், இறைவனுடைய ஆனந்த ரசத்தை நீ அடையணும்னா இந்த விஷயம் பண்ணால் மட்டும்தான் நீ அடைய முடியும். புரோஜீத்தினா நீ உன்னுடைய தியானத்தில் நீ முன்னேறி விடுவாய். ஸோ நம்ம தியானம் பண்ணுறோம், சில பேர் வேத முறையில் பண்ணுறீங்க, சில பேர் வேத முறைனா என்னன்னு தெரியாது, யோகாபியாசம் தெரியாது, ஆனால் தியானம் பண்ணுறீங்க. ஒழுங்கான மெத்தட் என்ன? வேத முறையில் பண்ணுறது தான். இறைவனுடைய நாமமான ஓமை ஜபம் செய்கிறது. இறைவனுடைய நாமத்தை தினசரி காலையில் உட்கார்ந்து ஓம் ஓம் ஓம்னு இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்யணும். ஸோ இதுதான் வேதிக் ப்ரொசீஜர். வேதிக் ப்ரொசீஜரில் பண்ணியும் சில பேருக்கு ஆனந்தம் இல்லை, சில பேர் இல்லை, பல பேர் 99% ஆனந்தம் வராது. ஏன்னா இந்திரியங்களுடைய கட்டுப்பாடு இல்லாததுனால். அதான் மகரிஷி சொல்லுவார், நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவும் அதே மாதிரி தான். அந்த பரத்ரிஹரி மகரிஷி சொன்னார் பாருங்களேன், பரத்ரிஹரி மகாராஜ், மகரிஷியில் பரத்ரிஹரி மகாராஜ் அவர் சொன்னார் பாருங்கள், உன்னுடைய காம வாசனையை நீ கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது ஒன்று அழிச்சிடும். மகரிஷி தயானந்தர் யஜுர்வேதத்துடைய 40வது அத்தியாயத்தில் எழுதியிருப்பார். அந்த அத்தியாயத்தில் சொல்லும்பொழுது மூத்திர இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஆண்களுக்கு மூத்திர இந்திரியம், பெண்களுக்கும் மூத்திர இந்திரியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்திரியம். அதில் தான் அந்த அந்த உன்னுடைய இந்திரிய செய்யம் எப்படி பண்ணணும்னா, அந்த இந்திரியத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணினா நீ பிரம்மச்சாரிய சக்தியை வளர்க்க முடியும். ஸோ எப்பொழுதுமே நம்ம காலை மாலை இறை உபாசனை செய்கிறோம். டே ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய தியானம் நம்மளுடைய இந்திரியங்கள் மேலே இருக்கணும். இந்திரியங்கள் அலைப்பாயறதா இல்லையா, வெளியில் எங்கே பார்க்கறது? ஏன்னா இந்திரியங்கள் ஒரு செகண்டில் இந்திரியங்கள் கனெக்டட் டு மைண்ட் இஸ் மேட் ஃப்ரம் பிரகிருதியில் இந்த ரஜ தம சத்வ பார்ட்டிகல்ஸ், ரஜகுணம் தமகுணம் சத்வகுணங்கிறது 3 பார்ட்டிகல்ஸ். எப்படி ஒரு ஆட்டம், எலக்ட்ரான், புரோட்டான் பார்ட்டிக்கல் இருக்கோ அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்னு நினைவு வச்சுக்கோங்க. இந்த 3 பார்ட்டிகளும் செம்ம ஸ்பீடாக மூவ் ஆகும், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டு. எவ்வளோ ஸ்பீடுனா, இந்த லைட்டு எவ்வளோ ஸ்பீடு போகுது, 3 லட்சம் km/s லைட்டு, அதை விட கோடி மடங்கு ஸ்பீடு பிரகிருதி. ஸோ பிரகிருதி மூமெண்ட் அவ்வளோ ஸ்பீடு ஆகிறதுனால மனசு எப்போ வேணால் மாறும். இப்போ நான் சாத்விகமாக இருக்கேன், சரி வேஷ்டி கட்டுருக்கேன், பட்டை போட்டுருக்கேன், ஹோமம் பண்ணிட்டுருக்கேன், சாத்விகமாக இருக்கேன்ல, 5 மினிட்ஸில் மனசு மாறிடும். 5 மினிட்ஸில் 5 செகண்ட்ஸில் வேறு சிந்தனைக்கு போயிடும். ஏன்னா பிரகிருதியோடைய தன்மை அது. பிரகிருத்தியால் ஆன இந்த உலகம், பிரகிருத்தியால் ஆன இந்த மனம், பிரகிருத்தியால் ஆன இந்த உடல் எல்லாமே பிரகிருத்தியால் ஆனது. ஆனால் நம்ம பிரகிருத்தியால் ஆனது கிடையாது. ஸோ அதான் இறைவன் என்ன சொல்கிறாரு, சகாயக, ஒரு நண்பனுக்கு சொல்கிற மாதிரி உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ, உன்னுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணு, நாய் மாதிரி அலைய விடாத. நாய் அது மிருகம், நீ மிருகமாக மாறிடாத, நீ மனுஷன். மனுர்பவக, ரிக்வேதத்தில் ஒரு வார்த்தை வரும், மனுர்பவக. இறைவன் சொல்லுவார், முதல்ல நீ மனுஷனாக மாறு.
நான் மனுஷனுடைய உடலில் தான் இருக்கேன், மனுஷனாக மாறினியே இறைவன் சொல்கிறாருன்னா, நீ மனுஷ உடலில் இருக்கிற மிருகம், நீ மனுஷன் இல்லை. நீ மனுஷனாக மாறுறதுக்கு வேத ஞானத்தை தெரிந்து அதை நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, புரோஜிதி சுதாய, உன்னுடைய சுதாயனா ஆனந்த ரசம், இறைவனுடைய ஆனந்த ரசம் உன்னை வந்து மேலே 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 எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வந்து பயங்கர பெரிய லெசன். இது பாருங்கள், இந்த காலம்பரை எழுந்த உடனே இன்றைக்கி சுவாத்தியாயம் பண்ணுறதுக்கு இந்த புக்கை திறந்த சாமவேதம், இந்த மந்திரம் ஆல்ரெடி நான் பல தடவை சுவாத்தியாயம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இறைவன் டக்குன்னு எனக்கு மனசில் வந்து, ஓ இறைவன் வந்து இண்டிகேஷன் பண்ணுறாரு, நீயும் நாய் மாதிரி தானே இருக்க, அப்படி இந்த மந்திரத்தை காமிச்சு கொடுத்து இண்டிகேஷன் பண்ணுறாரு. நீயும் நாய் தான், நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கோம். மேபி இன்டென்சிட்டி, ஒருத்தர் வந்து 10 இருப்பாங்க, ஒருத்தர் 1 இருப்பாங்க, இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருமே நம்ம தீர்க்க ஜெவ்வியத்தில் தான் இருக்கோம். இன்னொரு விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இது வந்து யோக சாஸ்திரத்தில் வந்து வியாசர் சொல்லியிருப்பார். யோக சாஸ்திரத்தை எழுதினது வந்து பதஞ்சலி முனி, ஆனால் பாஷ்யம் பண்ணது வந்து வியாசமுனி. வியாசர் சொல்லியிருப்பார், நீ வந்து பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிற, 3 மாதம் பிரம்மச்சாரியாக இருக்க, இல்லை 6 மாதமாக இருக்க, இல்லை 1 வருஷமாக இருக்கன்னா அகங்காரப்படாத. ஏன்னா உனக்குள்ள அந்த தன்மை அந்த மறைஞ்சுன்னு இருக்கும். அந்த பிரம்மச்சாரியத்தை உடைப்பதற்கான அந்த தன்மை உனக்குள்ளே மறைஞ்சுன்னு இருக்கும். அது எப்போ வேணால் வெளில வந்துடும். அதை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் எப்போ பண்ண முடியும்னா, ஒரு யோகி ஆகும்பொழுது தான் அது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகும். அது எரிஞ்சு போகும். தக்த பீஜ அவஸ்தான்னு சொல்லுவாங்க. தக்த பீஜ்னா வந்து ஒரு விதை இருக்குது பாருங்களேன், ஒரு வயலில் வந்து விதை போடுறோம், அது பிளான்ட்டாக முளைக்கிறது இல்லை. சப்போஸ் அந்த விதையை வந்து ஹோமகுண்டத்தில் போட்டுருங்க, ஒன்றும் ஜாஸ்தி இல்லை, ஒரு 1 செகண்டுக்காக அதை கருக்கிடுங்க, இல்லை இழுப்பு சட்டியில் போட்டு கருக்கிட்டு அப்புறம் போய் அங்கே போய் விதை போடுங்க, வரவே வராது. அது பேர் தான் தக்த பீஜம். பீஜம் வந்து எரிஞ்சிருத்துனா அதுக்கப்புறம் அது முளைக்காது. ஸோ யோகி ஆன பிறகு தான் அது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகும். அது வரைக்கும் நமக்குள்ளே எப்பொழுதுமே இந்த நாய் ஒளிஞ்சுன்னு இருக்கும். நாய்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். பெரிய நாக்கு இருக்கிற பிராணி வந்து சிங்கம் கூட தான் பெரிய நாக்கு, இந்த சிறுத்தை கூட பெரிய நாக்கு, மாடு கூட பெரிய நாக்கு. மாடோட நாக்கு பார்த்திங்கன்னா, நான் மாட்டோட நாக்கு கையால் பிடிச்சி இழுப்பேன். எங்கள் ஆசிரமத்தில் மாடு இருக்கும், அது வந்து எனக்கு கொஞ்சம் அதோட நாக்கை அப்படியே பிடிச்சி இழுப்பேன், அவ்வளோ பெருசாக இருக்கும், என் கை ஃபுல்லாக வரும், அவ்வளோ பெரிய நாக்கு. மிருகத்திற்கு அது அந்த மாதிரி படைப்பு, இறைவனுடைய படைப்பு. ஏன்னா அது நாக்கால் தான் முதுகு அரிக்குதுன்னா மாட்டால் சொரிய முடியாதுல்ல, ஸோ நாக்கால் சொரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி பெரிய நாக்கால் நீட்டி சொரியும். அது மாதிரி இறைவன் படைச்சிருக்காரு. ஸோ நம்ம மிருகமாக மாறக்கூடாது. நம்ம மிருகமாக பிறந்துட்டோம், சூத்ரனாக பிறந்துட்டோம். பிறக்கும்பொழுது எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ சூத்ரா. மகரிஷி மனு சொல்லுவார், மனுஸ்மிருதியில், பிறந்த குழந்தை சூத்திரன். அது வந்து யோகியோடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தை சூத்திரன். ஏன்னா சூத்திரன் என்ன அர்த்தம்னா ஞானமற்றவன், அதற்கு ஞானம் இல்லை. ஆனால் ஞானம் அடைய தகுதி இருக்குது. மேபி அந்த குழந்தை பூர்வ ஜென்மத்தில் தவம் செஞ்சுருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த தவம் வந்து பீஜ ரூபத்தில் தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கிறது, அது யோகியோட குழந்தையாக இருந்தாலுமே, சப்போஸ் அந்த குழந்தைக்கு சரியாக நம்ம பாடம் சொல்லி கொடுக்கல, சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு வந்து தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்தானா, அது பூர்வ ஜென்மத்தில் தவம் செஞ்சுருந்தாலும் அந்த தவம் விதையாக தான் இருக்கும், முளைக்காது. ஸோ நமக்குள்ளே இருக்கிற காமம், குரோதம், நல்ல குணம், கெட்ட குணம் எல்லாமே விதையாக இருக்கும். அதை நம்ம வந்து கரெக்டாக முளைய வைக்கணும். ஸோ பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது லைஃப் லாங் ஸ்ட்ரகிள். இட்ஸ் நாட் ஒன் டைம். சரி நான் 1 மாதம் கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிய சக்தி போயிடும். அது லைஃப் லாங் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணால், இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ தியானத்தில் உட்கார்ந்த உடனே, சில பேர் வந்து நான் என்னுடைய ஆச்சாரியர் சிஷ்யர்கிட்ட சில பேர் இருக்காங்க, காலம்பரை எழுந்த தியானத்தில் அப்படி உட்காருவாங்கல்ல, உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு இறைவனோட ஆனந்தம் வரும். குருநாதர் வந்து யோகி, அவர் சொல்லுவார் 24 hours நான் ஆனந்தத்தில் இருப்பேன். சாப்பாடு சாப்பிட்றேன்னா திடீர்னு என் கண்ணு மூடிடும், அப்படியே ஆனந்தத்தில் போயிடுவேன். ஸோ இறைவன் அந்த ஆனந்தத்தை இழுத்து நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா நீ பிரம்மச்சாரி, ஏன்னா உன்னுடைய இந்திரியம் செய்யமில் இருக்குது. குருநாதர்லாம் யார்கிட்டையும் ராகத்வேஷம் பண்ண மாட்டார், துவேஷமே கிடையாது, துவேஷ பாவனையே கிடையாது. குருநாதரை மதிக்காதவன்கிட்ட கூட குருநாதருக்கு துவேஷ பாவனை கிடையாது. குருநாதரெல்லாம் கேவலமாக திட்டினவங்க கிட்ட கூட
குருநாதரை பார்க்க வந்தால் ஆசீர்வாதம் கொடுப்பார். அவர்கிட்ட வந்தால் குருநாதர் சொல்லுவார், நல்லா இருப்பா, நல்லா இரு, பரவாயில்ல, மறந்துடு, பரவாயில்ல, நடந்து மறந்துடு அப்படி சொல்லுவார். ஸோ ஏன்னா துவேஷ பாவனை கிடையாது. அதே மாதிரி ராகபாவனை கிடையாது. ராகபாவனைனா அந்த ஏதாவது ஒரு விஷயத்து மேலே திருப்பி ஆசைப்படுறது, அந்த மாதிரி கிடையாது. ஓகே, குலாப் ஜாமுன் பண்ணுறியா சாப்பிட்றேன், சமோசா பண்ணுறியா சாப்பிட்றேன், ஓகே, ஆனால் அது மேலே ராகம் கிடையாது. ஸோ ராகத்வேஷம் இல்லாததுனால இந்திரியங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால யோகிகளுக்கு கண்ணை மூடலை. அவங்க சாப்பிடும் பொழுதே இறைவன் ஆனந்தம் கொடுப்பார். அவங்க உட்கார்ந்துருக்கும் போது இறைவன் ஆனந்தம் கொடுப்பார். அந்த மாதிரி சில பேரோட நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போய் காலம்பரை எழுந்து உட்காருவேன், ஹே பரமாத்மா அப்படின்னு கண்ணை மூடினோடனே இறைவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க உண்மையிலேயே பிரம்மச்சாரி. உண்மையிலேயே அவங்களுடைய பிரம்மச்சாரினா திருமணம் ஆனவங்க தான், ஆகி குழந்தை பெற்றவங்க தான். ஆனால் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஆனந்தம் இறைவன் கொடுக்குறாரு. இது இறைவனுடைய அருள். எப்போ நம்ம ஸ்வானம் தீர்க்க ஜிவ்யம் ஷனதிஷ்டனை வார்த்தை பாருங்கள், இறைவன் சொல்கிறாரு, ஷனதிஷ்டனை அழிச்சிரு. எப்போ நம்ம இதை அழிச்சிட்டோமோ, இந்த பிரவிற்த்தியை அழிச்சிட்டோமோ, பிரவிற்த்தினா காமம் செய்யறதுக்கான ஊக்கம், அதை நம்ம அழிச்சிட்டோன்னா குரோதம் செய்கிறதுக்கான ஊக்கம், இன்ஸ்பிரேஷன் வருது. குரோதம் செய்யணும், காமம் செய்யணும், இல்லை டேஸ்ட்டாக சாப்பாடு சாப்பிட்ணும், இல்லை மொபைல் பார்த்துட்டே இருக்கணும், இல்லை கேம்ஸ் விளையாடினே இருக்கணும், இல்லை வெளில சுற்றினே இருக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வருது பாருங்களேன். தீய பழக்கங்கள் செய்கிறதுக்கு அதை ஷனதிஷ்டன்னா அதை அழிச்சிட்டேன்னா இறைவன் உனக்குள்ள ஆனந்தத்தை அழித்து விடுவார். எவ்வளோ அருமையான வேத மந்திரம் பாருங்கள். இது சாமவேதம் பூர்வார்ச்சிக பேஜ் திரும்பிடுது. சாமவேதம் பூர்வார்ச்சிக பவமான காண்டம் முதல் மந்திரம் 545வது மந்திரம். சாமவேதம் முழுக்க உபாசனை. உபாசனைனா என்ன அர்த்தம்? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சாப்பாடு சமைக்கிறது கர்மம். சாப்பாடு சமைக்கிறோம், டீ போடுறோம், சாம்பார் சாதம் எல்லாம் வெடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அது கர்மம். உபாசனைனா சாப்பிட்றது உபாசனை. கர்மங்கிறது சமைக்கிறது, உபாசனைனா சாப்பிட்றது. அது மாதிரி இறைவனுடைய உபாசனைனா என்ன? இறைவனுடைய ஆனந்தத்தை, இறைவனை மனசுக்குள்ள உணர்வது பேர் உபாசனை. இறைவன் கிட்ட போய் ஆசனம், உப்பனா கிட்ட போய் உட்காந்துக்கிறது. ஸோ இறைவன் கிட்ட போய் உட்காந்துக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் தேவையோ அது எல்லாமே சாமவேதத்தில் சொல்லியிருக்கார் இறைவன். ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.